அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்லக்கட்டையில கதாயுதம் அப்படிங்கிற ஒரு கருவி இருக்கு. இதுதான் அந்த கதாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா, ஒன் சைடு ரொம்ப லீனாவும் ஆப்போசிட் சைடு ரொம்ப பெருசாவும் இருக்கும். இதுக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கும். நம்ம ஜிம் எக்யூப்மெண்ட் மாதிரி கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெண்டுலம் மோஷன்ல விளையாடக்கூடிய ஒரு கருவி. அட் த மீன் டைம் இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எஜ்ல இருக்கும். நாம அதை எப்படி இயக்குறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளுடைய உடல்ல ஒவ்வொரு உறுப்புலையும் போய் ஷோல்டருக்காகட்டும், செஸ்டுக்காகட்டும், அதே போல லேட்டுக்காகட்டும் அதனுடைய ஒர்க் போய் சேரும். ஓகே, இதுல நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கதாயுதத்தோட சிறப்புகள் தான் பார்க்க போறோம். இந்த கதாயுதத்தை எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு வீரத்துக்காக நம்ம கும்பிடக்கூடிய ஒரு கடவுளா நம்ம ஆஞ்சநேயரை நம்ம வழிபடுறோம். ஆஞ்சநேயரோட கையில இருக்கும். நிறைய வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்கன்னா ஆஞ்சநேயரோட கையில இந்த கதாயுதம் பாத்தீங்கன்னா எப்பயுமே நீங்க அவரு சஞ்சீவி மலை தூக்கிட்டு போகும்போது கூட கையில இப்படி வச்சுட்டு சஞ்சீவி மலை கையில பிடிச்சு போவாரு. அப்போ அவருடைய கையில இந்த கதாயத்தை பாக்குறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்துட்டு கோயில்களுடைய துவாரபாலகர்கள், நீங்க நிறைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா கோயில்களுடைய சிற்பங்கள்ல துவாரபாலகர்கள் சொல்லக்கூடிய கடவுள் இருக்கக்கூடிய கருவறையை பாதுகாக்கக்கூடிய துவாரபாலகர்களுடைய கையில இந்த மாதிரி கதாயுதம் இருக்கும். என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நார்மலா இதை வந்து மரத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி கதாயுதங்களை வந்துட்டு பித்தளையிலையும் இரும்புலையும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ அப்படி பயன்படுத்தும் போது இதுக்கு மேல ஒரு கவசமாவும் போட்டு பயன்படுத்திருக்காங்க. அது இல்லாம வெறும் பித்தளையிலையுமே கூட பயன்படுத்திருக்காங்க. அதே போல பீமன் கிட்டையும் இந்த கரலக்கட்டை தான் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறத நம்ம வந்துட்டு மகாபாரதம் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏன் இதனுடைய சிறப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு போர்க்கருவியா பயன்படுது. இதை வந்துட்டு கையில பிடிக்கிறதுக்கு ஏதுவாகவும் இருக்கு. இப்ப இந்த கரலக்கட்டையை பாத்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு கரலக்கட்டை, ரொம்ப பவர்ஃபுல்லான பெரிய சைஸ் கரலக்கட்டை. ஆனா இதை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உடற்பயிற்சிக்கு பயன்படுத்தலாமே வழிய இதை வந்து போருக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. அவ்வளவா பயன்படுத்த முடியாது. ஆனா இதை பாத்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, அந்த பெண்டுலம் மோஷனும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சவங்களாலையும் இதை ஈஸியா ஒரு வெப்பனா பயன்படுத்தலாம். ஒரு அடிக்கக்கூடிய ஒரு வெப்பனா பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா ஒரு 15-13 கிலோக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன் இந்த கரலக்கட்டை. இது ஒரு 5.5 கிலோ தான், ரொம்ப வெயிட். அது அந்த கரலக்கட்டை பயன்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் பவர் வேணும், உடம்பு முழுசா தூக்கி அடிக்கிறது. ஏன்னா அதனுடைய வெயிட் ப்ரொபோஷன் இது வரைக்கும் இருக்கு. ஆனா இது அப்படி கிடையாது. இதை நம்ம ஸ்விங் பண்ணலாம். எடுத்து ஸ்விங் பண்ணி அடிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒருத்தர் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் இந்த கதாயுதம். இதான் வந்துட்டு அந்த காலத்துல ஒரு மெய்க்காவலர்கள், பாதுகாவலர்களா இருந்த துவாரபாலகர்களும், அதே போல வீரத்துக்கு உரித்தான ஒரு கடவுளா நம்ம கும்பிடக்கூடிய ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமன், அவர் கையில இருக்கக்கூடிய கதையும் இந்த மாதிரியான கதை தான். இந்த மாதிரியான கதையை பொறுத்த வரைக்கும் எல்லா மரத்திலையும் பண்ணிட முடியாது. ஏன்னா எல்லா மரத்திலையும் பண்ணோம் அப்படின்னா ஒரு பக்கம் லீனாவும் ஒரு பக்கம் மாசாவும் இருக்கக்கூடிய இந்த கரலையோட கைப்பிடி பாத்தீங்கன்னா இந்த கரலை மாதிரி உடஞ்சிரும். இப்ப இது பாத்தீங்கன்னா உடஞ்சு போனா கதாயத்தோட கைப்பிடி. அப்போ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா அது கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்குன்னு மரங்கள் சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், எந்த மரத்துல இந்த கதாயத்தை பயன்படுத்தணும். அதே போல கதாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பர்டிகுலர் மசில ஆக்டிவேட் பண்றதுக்கும் அதுல முடியும். அதே போல அடிக்கிறதுக்கான சிறப்பு மட்டும் அதுல அதிகமா இருக்கு. எப்படி சண்டை போடுறோம் அப்படிங்கறதுதான் கதாயத்தினுடைய சிறப்பே இருக்கு. இதை நீங்க எல்லாருமே ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிற்பங்களை பாத்தீங்கன்னா உங்க மைண்ட்ல வந்துட்டு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடவுளா கும்பிடுறவங்க 10,000 வருடங்களுக்கு முன்னாடி உருவானவங்களாகவும் அவங்க நம்மளுடைய ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கிறாங்க. கலைகள் எல்லாமே வந்துட்டு சாதாரணமா உருவாக்கப்படல. 1000 ஆண்டுகளா நம்மளுடைய முன்னோர்களும் அவர்களுடைய முன்னோர்களும் இதை வந்துட்டு ஒரு கலையை வந்துட்டு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய முத்திரைகள் ஆகட்டும், அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய வெப்பன் ஆகட்டும், நீங்க பொதுவா எல்லா கடவுள்களை பாத்தீங்கன்னாலும் 90% கடவுளுக்கு பாத்தீங்கன்னா கையில வெப்பன் வச்சிருப்பாங்க. நீங்க பார்க்கக்கூடிய மேக்சிமம் எந்த அகிம்சை சொல்ற கடவுள் கூட கையில ஒரு சின்ன ஸ்டிக் வச்சிருப்பாங்க. நீங்க எந்த கடவுளை பாத்தீங்களோ அதிகப்படியான கடவுள் முத்திரை வச்சிருப்பாங்க. அப்ப அந்த முத்திரையும் அதே போல அந்த வெப்பன்ஸும் வந்துட்டு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய உடலும் மனசும் கட்டுக்கோப்பாகவும் கரெக்டாகவும் இயங்கும். நாங்களாம் இப்படிதான் பயிற்சி பண்ணணும் அவங்க வந்து சொல்லாம ரெப்ரசென்ட் பண்றாங்க, அந்த கலையை வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதனால இந்த மாதிரியான கலைகளை வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்டிப்பா ஒவ்வொருத்தர் வீட்லயும் இந்த மாதிரியான கரலையோ கதாவோ சிலம்ப கலையோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க வெப்பனை வச்சுக்கங்கன்னு நான் சொல்ல வரல. நம்ம பாட்டி பயன்படுத்தின ஒரு பொருள் நம்ம வச்சிருப்போம், தாத்தா பயன்படுத்தின ஒரு பொருளை வச்சிருப்போம், அந்த காலத்து வால் கிளாக் வச்சிருப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்துட்டு போச்சு பாதுகாத்து அவங்க வீட்டுல வச்சிருங்க. எல்லாரும் வீட்டுக்கும் இது போய் சேரணும். என்னுடைய முழு நேர கருத்து என்ன அப்படின்னா, எல்லாரும் வீட்லயும் ஒரு சிலம்பமும் ஒரு கரலையும் கம்பல்சரி அவங்க எல்லாரும் வீட்லயும் இருக்கணும். தன்னுடைய அனைத்து ஜெனரேஷன் எல்லா மொழி பேசுற மக்களும் இந்த கரலையும்
இதனுடைய சிலம்ப கட்டையும் இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா கம்பல்சரி வீட்டுல வச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஸோ இதை நம்ம வளர்த்துற அடுத்த முயற்சியில ஒவ்வொரு கிளாஸஸா கொண்டு வந்துட்டு இருக்கோம். எப்படின்னா சிலம்பம் கத்துக்கிறதுக்காகவும், அடிமுறை கத்துக்கிறதுக்காகவும், வர்மக்கலை கத்துக்கிறதுக்காகவும், கரலாக்கட்டை கத்துக்கிறதுக்காகவும் 1 நாள் வகுப்பு, 1 மாத வகுப்பு, 6 மாத வகுப்பு, ஆசிரியர் பயிற்சி வகுப்பு, இது மாதிரி எல்லா விஷயங்களும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வீடியோவோட இறுதியில நம்பர் கொடுப்போம், எனக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. இதை கத்துக் கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சியும் நான் எடுக்கிறேன். நன்றி.